வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ். இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட் நடந்தது. இந்த டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட்ல மொத்தமா 2 சுற்றுகள் நடந்தது. இதுல நம்ம சூப்பர் சிங்கர் ஷோவோட டாப் 5 போட்டியாளர்கள் மொத்தமா 2 பாடல்களை பாடி செம்மையா அசத்திருந்தாங்க. கடைசியா இந்த போட்டியோட இறுதியில ஒரு போட்டியாளர் டைரக்ட் ஃபைனலிஸ்டா இருந்தாரு. இந்த சூப்பர் சிங்கர் ஷோ டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட்ல என்ன நடந்ததுன்ற ஃபுல் அப்டேட்டும், இதுல நம்ம டாப் 5 போட்டியாளர்கள் எல்லாம் என்னென்ன பாடல்களை பாடினாங்கன்ற முழு விவரத்தையும் இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உடனடியான அப்டேட்ஸை பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட்ல நடந்த 2 சுற்றுகள்ல நம்ம டாப் 5 போட்டியாளர்களான நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் ஃபேவரட்டான கப்பீஸ், ரித்திக், சூர்யா, அனிஷா, சின்மை இவங்க எல்லாரும் மொத்தமா 2 பாடல்களை பாடி டைரக்ட் ஃபைனலிஸ்ட் ஆகிறதுக்காக தங்களோட திறமையை காமிச்சு போட்டி போட்டிருந்தாங்க. இந்த ஷோலேயே ரொம்பவும் பிரபலமா நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் ஃபேவரட்டா இருக்க கப்பீஸ் கானா போயர் அவர்கள் என் வீட்டு குத்துவிளக்கு மற்றும் திருப்பதி ஏழுமலை வெங்கடேசான்ற 2 பாடல்களை பாடியிருந்தாரு. அதற்கு அடுத்தபடியா இந்த ஷோலேயே ரொம்பவும் திறமையானவராக இருக்க ரித்திக் அவர்கள் 1000 நிலவேவா மற்றும் கண்ணம்மா கனவு இல்லையான்ற பாடல்களை பாடியிருந்தாரு. இந்த ஷோல இருக்க மற்ற திறமையான போட்டியாளர்களான சூர்யா அவர்கள் ஏனோ வானிலை மாறுது என்ற பாடலையும், பாய்ஸ்ல இருந்து சாரிகாமான்ற பாடலையும் பாடியிருந்தாரு. அதற்கு அடுத்து அனிஷா அவர்கள் இளையராஜாவோட அழகு மலர் ஆட மற்றும் சிங்காரவேலன் என்ற பாடலை எடுத்து பாடியிருந்தாங்க. இதுல கடைசி போட்டியாளரான சின்மையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிலவுன்ற பாடலையும், 7 சரங்களில் எத்தனை பாடல் என்ற பாடலையும் எடுத்து பாடியிருந்தாங்க. இந்த சூப்பர் சிங்கர் ஷோவோட 5 போட்டியாளர்கள்ல ரொம்பவே திறமையானவராக இருக்க ரித்திக் அவர்கள் இறுதியில நடுவர்கள் எல்லாராலையும் ரொம்பவே பாராட்டப்பட்டு இந்த ஷோவோட ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா செலக்ட் ஆயிருந்தாரு. இந்த சூப்பர் சிங்கர் ஷோல நம்ம ரித்திக் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் ஆனதை பத்தியும், மேலும் இப்ப இருக்க 5 போட்டியாளர்கள்ல உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச போட்டியாளர் யாருன்ட்டும், இந்த போட்டியாளர்கள்ல யாரு டைட்டில் வின் பண்ணுன்ட்டு நீங்க நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.